இப்ப இதுக்கு வந்து இப்ப CO டெஸ்ட் 18 விழுக்காடு குடுத்துட்டாங்க. இப்ப இத ஏத்துக்கிட்டு ஒரு 18 சீட்டு அப்பாவுட்ட சொல்லி, சபாநாயகர்ட்ட சொல்லி நாளைக்கு போட்டுருவோமா? சட்டமன்றத்துல சீட்டு போட்டுருவோமா? ஒரு அனுமானம் தானே, கருத்து கணிப்புன்றது சார், நடக்கலாம். இது இந்த 2G அனுமானம் மாரி. நடந்திருக்கலாம். அது மாரி. அந்தலாம். இல்ல அது லீகலா போறது. அரசியல் களத்துல கருத்து கணிப்புகள். அதாவதுங்க, இது இது CO டெஸ்ட்க்கு தெரியறதுக்கு முன்னாடி விஜய்க்கு தெரியும்ல? தெரிஞ்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதனால கூட அவர் நேத்து பேசியிருக்கலாம். அப்போ வந்து விக்கிரவாண்டியில அத போட்டு பார்த்துருக்கலாம்ல? ஈரோட்ல போட்டு பார்த்துருக்கலாம்ல? இல்ல திமுகவோட தானே சண்டை. திமுகவோட தான் சண்டை அது. விக்கிரவாண்டியில வேற யார் நின்னா? திமுகவோட தானே நீங்க இந்த சண்டை போட்டிருக்கணும். 40க்கு 40 உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுல்ல? 40க்கு 40 தொகுதியில கேண்டிடேட் போட்டு திமுகவோட சண்டை போட்டிருக்கலாம்ல? அவங்க ஒரு அரசியல் கட்சியா படிப்படியா கட்டமைப்பு உருவாக்குறாங்க. அவங்க எப்ப தேர்தலை சந்திக்க போறாங்கன்னு அவங்க முடிவு எடுப்பாங்க. சார், உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க நடத்த முடியாதுல்ல. சொல்லல சார், நீங்க தான் சொல்றீங்க திமுகக்கு போட்டின்னு. அதை வந்து CO டெஸ்ட் சொல்றது எப்படி நம்ப முடியும்? நீங்க களத்துல ஓட்டு வாங்கியிருந்தா நம்பி இருப்போம்னு சொல்றோம். அவ்வளவுதானே? இப்ப இதுல யார் பேச்சு லாஜிக்கா இருக்கு? 2026ல பாப்போம். அது பார்க்க தான் போறோம். அது எப்படின்னு நம்ம பார்க்க தான் போறோம். பார்த்தானே ஆகணும், ஒரு வழி இல்லைல்ல. இப்போ 2026ல எஸ்கேப் ஆக முடியாதுல்ல. அவரு தேர்தலில் போட்டிடாம ஈரோட்டில் எஸ்கேப் பண்ண மாதிரி, நம்ம விக்கிரவாண்டியில் எஸ்கேப் பண்ண மாதிரி, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எஸ்கேப் பண்ண மாதிரி ஆக முடியாதுல்ல. ஆனா ரஜினி மாதிரி ஆயிடும் கதை. இல்ல மன்னராட்சிக்கு முடிவு கட்டுவோம். அதெல்லாம் ஏற்கனவே கட்டியாச்சு. இது மக்கள் ஆட்சி நடக்குது. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்கள் பிரதிநிதிகள் தான் மக்கள் மன்றத்தில் இருக்காங்க. இல்ல இங்க போராட்டமே நடக்கலையா தமிழ்நாட்டுல? தமிழ்நாடு ரொம்ப நல்லா சிறப்பா இருக்கு. நடக்கல என்னதாங்க மன்னராட்சி? போராட்டம் நடக்கிறதுனால மக்கள் ஆட்சின்னு அர்த்தம். வந்துட்டீங்கல்ல பாயிண்ட்டுக்கு. போராட்டமே நடக்கலையான்னு கேட்டீங்கல்ல. போராட்டம் மன்னராட்சியில போராட்டம்லாம் நடத்த முடியாது. மக்களாட்சிங்கிறதுனால தான் எதிர்த்து போராட்டம். போராட்டங்களை கைது பண்றீங்க, போராடுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்க, பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சென்னைக்கு வெளியே போய் கல்யாண மண்டபத்தை நடத்த வேண்டியதா இருக்கு. ஏன் சென்னைக்குள்ள எத்தனை நிகழ்ச்சி? இப்ப நேற்று திருவான்மியூர்ல தான் நடத்தினாரு. அது சென்னைக்கு வெளியே இல்லையே. இப்ப செங்கல்பட்டு வரைக்கும் சென்னை தான். அது தெரியாதா உங்களுக்கு? இப்போ செங்கல்பட்டு தாண்டி போயிட்டு இருக்கு, திண்டிவனத்துக்கு போயிட்டு இருக்கு சென்னை. நீங்க என்னன்னா திருவான்மியூர்ல நடத்தினதை சென்னைக்கு வெளியேங்கிறீங்க.